Dear students, today topic discussed about the class 8ல யூனிட் 6 பார்க்க போகிறோம். டாபிக் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் கன்சர்வேஷன் owing the rapid increases in population, the demand for water increasing daily. Rapid increases population, மிக வேகமாக பாப்புலேஷன் க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஓவிங் காரணமாக, அதன் காரணமாக பாப்புலேஷன் க்ரோத் ஆகக்கூடிய காரணமாக டிமாண்ட் த வாட்டர், வாட்டரோட டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸிங் ஆஃப் த டெய்லி. அப்போது டெய்லி வாட்டரோட யூசஸ் வந்து நமக்கு டிமாண்ட் ஆகிட்டே இருக்குது, கிடைக்கிறது குறைவாக இருக்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் தான். த பொல்யூஷன் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் ஹேஸ் ஃபர்தர் ரைண்ட் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அவைலபிள் யூஸ். பொல்யூஷன் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ் சொல்லக்கூடிய ஏரி குளங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் ரைண்டு வீணாக்குறோம். எதை வீணாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரை பொல்யூஷன் பண்ணுறோம். அந்த வாட்டர் பாடிஸில் வேஸ்ட் மெட்டீரியலை கொட்டும்போது அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். வாட்டர் அவைலபிள் ஃபார் யூஸ், த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அவைலபிள் யூஸ் குறைவான அளவில் நம்ம தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் வாட்டர். திஸ் ஹேஸ் லெட் டு ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் வேரியஸ் கண்ட்ரீஸ். இந்த ஷார்ட்டேஜை எப்படி நம்ம நிவர்த்தி செய்ய போகிறோம், அதுக்கான காரணம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது, அதற்கான வழிமுறைகள் என்ன, லெட் டு ஷார்ட்டேஜ், இந்த வழிமுறைகளை கடைபிடிக்க போகிறோம். வேரியஸ் கண்ட்ரிஸ் இதை ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க சில நடவடிக்கைகளை. த ஃபாலோயிங் ஆஃப் த சம் ஸ்டெப்ஸ் டேக்கன் த கன்சர்வ் த வாட்டர். அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சம் ஸ்டெப்ஸ் டு கன்சர்வ் த வாட்டர். வாட்டர் யூஸ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் கேன் பி சேவ்டு அடாப்டிங் பெட்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் த இரிகேஷன்ஸ். வாட்டரை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறதுல டெக்னிக்கல்ஸ், அதாவது இரிகேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னக்கூடிய அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது வாட்டரோட வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாகும் அப்படின்னு. யூஸ்ஃபுல் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு இரிகேஷன், வயல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நீரை முறையாகவும் அதுக்கான ப்ரொசீஜராகவும் பயன்படுத்துகிற நமக்கு வாட்டரை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ட்ரிப் இரிகேஷன்ஸ் அப்படி சொல்லப்படுது. ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன் கேன் பி அடாப்ட் த ரெடியூஸ் ஆஃப் த வேஸ்டேஜ். இந்த சொட்டு நீர் பாசனம், நீர் தெளிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய த டயக்ராம். இந்த மாதிரி மெத்தட் டியூப் லைனில் வாட்டரை கொண்டு வந்து ஸ்பாட் ஆஃப் த ரூட் ஏரியா, வேர் பகுதிக்கு வாட்டரை கொண்டு போய் ட்ராப்பாக கொடுத்தாலே வாட்டர் வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இந்த ட்ரிப், இந்த மாதிரி தெளிப்பான்கள் அப்படிங்கிறாங்களே, அது மாதிரி நம்ம வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுலேயும் வாட்டர் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகக்கூடிய தன்மையாக இருக்குது. ஃபார்மர்ஸ் ஆர் என்கரேஜ் ஆஃப் த பிவிசி பாலிவினைல் குளோரைடு, பிவிசி பைப் லைனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வழிதோடக்கூடிய நீர் நமக்கு மிச்சமாகும். த பைப்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் வாட்டர் ஃப்ரம் டியூப் வெல்ஸ் தேர் ஃபீல்டு இன்ஸ்டெட் ஆஃப் த மட் அண்ட் கெனால். வாட்டர் வந்து ஒரு சின்ன கெனால்ஸ் வழியாக கொண்டு போகும்போது அதில் சேறு பகுதி உருவாகி அதில் வாட்டர் என்னாகும், ஈரத்தன்மையாகி கீழே இறங்கும். ஸோ அந்த ப்ராசஸ் இல்லாமல் பைப் லைன்லேயே வாட்டரை கொண்டு போகும்போது என்னாகும், வாட்டர் வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ திஸ் ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் டியூ டு த சீப்பேஜ் அண்ட் ஸ்பில் ஓவர். எந்த இடத்துல வாட்டரை ஃபில் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு ஈஸியாக பைப் லைனில் கொண்டு போகலாம். ஏன்னா இங்கேருந்து கொண்டு போகக்கூடிய வழிகள், அந்த சின்ன சின்ன கெனால்ஸ்லாம் வாட்டர் லாஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிவிசி அப்படி சொல்லக்கூடிய பைப் லைனை யூஸ் பண்ணி வாட்டரை நம்ம சேவ் பண்ணுறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ட்ரீட்டட் ஆஃப் த வேஸ்ட் வாட்டர் மஸ்ட் பி ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி ட்ரீட் ஆஃப் த வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணி நம்ம திரும்ப ரீசைக்கிள் பண்ணி அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரிக்கு மற்றபடி நமக்கு அக்ரிகல்ச்சருக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் டியூ டு த சீபேஜ் ஆஃப் ஸ்பில்லேஜ் ஓவர். ஓகே, இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு வாட்டரோட
வேஸ்ட் வாட்டர் வந்து லாஸ் ஆகிறது தடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். தென் ட்ரீட்டட் த வேஸ்ட் வாட்டர் மஸ்ட் பி ரீசைக்கிள்டு யூஸிங் ஆஃப் த கார்டனிங். எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த ரீசைக்கிள்டு வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்டன், பப்ளிக்கில் இருக்கக்கூடிய கார்டன், நேஷ்னல் மாதிரி பார்க் உருவாக்கலாம், அந்த மாதிரி இடங்களில், இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ் ஃபீல்டில் கண்டிப்பாக நம்ம இது யூஸ் பண்ணலாம். தென் ரெயின் வாட்டர் மஸ்ட் பி கலெக்டட் த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் கலெக்ட் பண்ணுறது தான் மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் ரெயின் வாட்டர். வெல்ஸ், பாண்ட், கிணறுகள், வீணாப்போன கிணறுகள், இல்லை வெட்டப்பட்டு கிணறு நீர் வராமல் இருக்கக்கூடிய பகுதிகள், பாண்டு, குளங்கள், ஆர்டிஃபிஷியல் ரெசர்வைஸ், நாமளாக உருவாக்கப்பட்ட பெரிய பெரிய லேண்ட் பிட்ஸ், நிலங்களில் குழி வெட்டி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி லேண்ட் பிட்டை வந்து பெருசாக்கும்போது அதில் வந்து வாட்டரை ஃபில் பண்ணுறது. வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளிலே சின்ன சின்ன டேங்க்லாம் அண்டர் கிரவுண்டில் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்டரை சேவ் பண்ணலாம். மஸ்ட் பி கண்ட்ராக்ட் டு கலெக்ட் த ரெயின் வாட்டர். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணோம்னா வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். எஸ் வெல் அண்ட் பாண்ட் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஈச்சஸ் த contributed towards water conservation by adopting good habit for process. Each and every person, ஒவ்வொருத்தரும் இந்த வாட்டரை யூஸ் பண்ணுற விதத்தில் குட் ஹேபிட்டை ப்ராசஸ், சில ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே வாட்டரை சேவ் பண்ணக்கூடிய தன்மையாக மாற்றலாம் அப்படி சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டரில் சேவ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு தனி மனிதனும் பயன்படுத்தக்கூடிய மெத்தட். த சிம்ப்ளஸ் ரிப்பேரிங் ஆஃப் த லீக்கேஜிங் டேப். வீடுகளில் வந்து டேப் லீக்கேஜ் ஆகுதுன்னா ஸோ அந்த லீக்கேஜ் ஆகாமல் ட்ராப்பாக வாட்டர் வரும். ஸோ அதை வாட்டர் வராமல் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். வைப்பிங் ஆஃப் கார் வித் மாய்ஸ்ட் கிளாத் ரேதர் தென் வாஷிங் வித் வாட்டர். கார் வாஷ் பண்ணும்போது நிறைய வாட்டரை யூஸ் பண்ணாமல் மாய்ஸ்ட் கிளாத், ஈரமான துணிகளை கொண்டு துடைச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்கிறோம். தென் கான்செப்ட், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன மெத்தட், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீசார்ஜ். எந்த ஒரு மெட்டீரியல்ஸாலும் நம்ம இந்த 4 ப்ராசஸை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வாட்டரை கன்சர்வ் பண்ணலாம் அப்படி சொல்கிறோம். ரெடியூஸ் பயன்படுத்துவதில் குறைவது, ரீயூஸ் திரும்ப பயன்படுத்தப்படுறதாக இருக்கணும், ரீசைக்கிள் நம்ம பயன்படுத்தப்படுற ரீசைக்கிள் ஆகக்கூடிய மெட்டீரியலாக இருக்கணும், தென் ரீசார்ஜ் திரும்ப அதை ரீசார்ஜ் பண்ணுற அளவுக்கு ப்ராசஸ் இருக்கணும். ஓகே, இந்த 4 இது 4R அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 4R அப்ரோச்சஸ் இந்த மஸ்ட் பி ப்ராக்டிஸ். இதை கண்டிப்பாக செய்யணும். Every localities is urban areas should be have the waste water treatment plant. ஒவ்வொரு ஏரியாவோட அர்பன் ஏரியாவுக்கு பக்கத்திலோ இல்லை நகரங்கள் பக்கத்திலோ என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு பெரிய வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கண்டிப்பாக உருவாக்கணும். திஸ் நாட் ஒன்லி ஆஃப் த சேவ்ஸ், இது சேவ் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏரியா ஆஃப் த அண்டிவ் த பொல்யூஷன் பட் ஆல்சோ மேக் ஆஃப் த வாட்டர் யூஸபிள். எஸ், அந்த மாதிரி வாட்டர் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வேஸ்ட் வாட்டரை திரும்ப நம்ம பயன்படுத்துறதுக்கு ஃபேக்ட்ரிக்கோ இல்லை ஹவுஸ் ஹோல்டுக்கோ பயன்படுத்துறதுக்கு இந்த வாட்டரை பயன்படுத்திக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் த வாட்டர் பிளான்ட் இஸ் நாட் ஓன்லி ஆன் த ஏரியா, அந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணலான்னாக்கா அந்த வாட்டர் வந்து பொல்யூஷன் ஆகாமல் அந்த குப்பைகளை கொண்டு போய் தனியாக வச்சு அதை ட்ரீட் பண்ணி அந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு இதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பட் ஆல்சோ மேபி வாட்டர் அன்யூஸபிள். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் ஆர் சிவேஜ் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், யூஸபிள் வாட்டராக மாற்றிக்கிடலாம். ஓகே, ஸோ சேவ் வாட்டர் அண்டு சேவ் வாட்டர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். வில் மீட் அகைன் டு நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ.